இந்த புனிதம் மிகுந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பாரம்பரியமாக நடந்து வருகிற இந்த தொடர் சொற்பொழிவில் இரண்டாம் நாளிலே கலந்து கொள்வதிலே இதிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு மிகுந்த நன்றி பெருக்கோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்பார்க்கப்பட்ட ஏந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே எதிர்பார்க்கப்பட்டவர்கள். ஒரு விஷயம் நடந்ததற்கு பிறகுதான் எதிர்பார்ப்பு கூடும். ஆனால் நடப்பதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக, அவர்கள் கருவாக உருவாகுவதற்கு முன்பாக, சொல்லப்போனால் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் அவர்களை பற்றி பேசினார்கள் என்றால் இந்த ஒப்பற்ற கிருபையான நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறவில்லை. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வருகையை பற்றி சொல்வார்கள். இன்னல்லாஹ அஸ்தஃபா மின் உல்தி இப்ராஹீம இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலே அல்லாஹ் இஸ்மாயிலை தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் உல்தி இஸ்மாயில பனி கினானா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலே, சந்ததிகளிலே பனு கினானா என்கின்ற கிளையை தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் பனி கினானா குரைஷன். பனு கினானா என்ற அந்த கோத்திரத்திலிருந்து குரைஷ் என்கின்ற கிளைஞர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். வஸ்தஃபா மின் குரைஷ் பனி ஹாஷிம். குரைஷ் என்பது ஒரு பெரிய கோத்திரம், அதிலே பல கிளைகள் இருந்தது. அதிலே பனு ஹாஷிமை அல்லாஹ் தேர்வு செய்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம். அந்த பனு ஹாஷிமுடைய பிள்ளைகளிலிருந்து ஒருவராக அல்லாஹ் என்னை நபியாக அனுப்புவதற்கு தேர்வு செய்தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ்வின் தேர்வு என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு நீண்ட திட்டமிடுதலோடு, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அல்லாஹ் சன்னம் சன்னமாக செதுக்கி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எனவேதான் நபிகளுக்கும் ஹஜ்ரத் அண்ணல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இடைவெளிகள் இருந்தாலும் கூட ஈசா நபி பேசினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வருகையை பற்றி. திருக்குர்ஆன் இதை உண்மைப்படுத்துகிறது. அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய. உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, வமுபஷ்ஷிரம் பிரசூலி யதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மது. எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வர இருக்கிறார், அவரின் பெயர் அஹ்மத். அதை நான் சுபசோபனமாக உங்களிடத்தில் சொல்லவும் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தவும் நான் வந்திருக்கிறேன். எனக்கு பின்னால் ஒருவர் வர இருக்கிறார், அவர் ஒரு இறுதி தூதர், இறைவனின் தூதர். அவரின் பெயர் என்ன? அந்த பெயருள்ள இறை தூதரை உங்களுக்கு சுபசோபனம் சொல்லி நன்மாராயம் சொல்லவும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கிறது. நபிகள் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியை பற்றி பேசினார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தான். உலகம் தோன்றவில்லை. இன்ன நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட போகிறார்கள் என்கின்ற திட்டவட்டத்தை அல்லாஹ் முடிவு செய்தான். நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தான். படைத்துவிட்டு அவர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கையை எடுத்தான். குர்ஆன் சொல்கிறது. என்ன உடன்படிக்கை எடுத்தான்? உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கப் போகிறேன், நீங்கள் அதை ஏற்றெடுத்து மக்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்ய வேண்டும். இதோடு அல்லாஹ் முடிக்கவில்லை. சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னா. அல்லாஹ் நபிமார்களிடத்திலே சொன்னான், நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கும் காலத்தில், நீங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் மக்களிடத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், உங்களோடு இருக்கிற வேதத்தை அல்லது ஏடுகளை உண்மைப்படுத்தும் விதமாக உங்களிடத்தில் ஒரு நபி வந்தால், ஒரு ரசூல் வந்தால், லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னா. அல்லாஹ் நபிமார்களை பார்த்து கேட்டான், அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்வீர்களா? அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருப்பீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னான். قال أقررتم وأخذتم على ذلكم إسري. இதோ நான் உங்களிடத்திலே செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை
உறுதிப்படுத்துவீர்களா, நீங்கள் இதை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா என்று நபிமார்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான். காலோ அக்ரர்னா, நபிமார்கள் மொத்தமும் சொன்னார்கள், நாங்கள் இதை உறுதிப்படுத்துகிறோம், இதற்கு நீ சொன்னதை போன்று நாங்கள் நடந்து கொள்வோம். நாங்கள் பயணிக்கும் காலத்தில், நாங்கள் பணி செய்யும் காலத்தில், நாங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் காலத்தில் அந்த இறுதி தூதர் வந்தால், அந்த இறை தூதர் வந்தால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோம், உண்மைப்படுத்துவோம், அவருக்கு உதவிகரமாக இருப்போம். இப்ப நபியே வரவில்லை, இன்னும் நபிமார்களே உலகத்தில் ஜனிக்கவில்லை. ஆனால் அந்த நபிமார்களின் ஆத்மாக்களை எழுப்பி அல்லாஹ் அவர்களிடத்திலே உடன்படிக்கை வாங்கினான். என்ன உடன்படிக்கை? இறுதி தூதர் ஒருவர் வருவார், அவர் நீங்கள் பயணிக்கும் காலத்தில் வந்தால் அவருக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும், அவர்களை ஏற்று அவருக்கு நீங்கள் பின்பற்றக்கூடியவராக, அவர்களை பின்துயரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். அது அற்புதமான ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல்வேறு விதமான ஞானங்களையும் பல தீட்சண்யமான பார்வைகளுக்கும் சொந்தக்காரர் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு துண்டு காகித பேப்பரை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், பார்த்தீங்களா, இது தௌராத்தினுடைய ஒரு துண்டு பேப்பர், இது தௌராத்தினுடைய ஒரு சின்ன பிரதி, இது எவ்வளவு நல்லா இருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே அதை படித்து படித்து எடுத்து சொல்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனித்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறி போய் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல் அவர்களுக்கு முன்னால் நடந்தேறி கொண்டிருக்கிறது, இது ரசூலுடைய விருப்பத்திற்கு உரித்தானது அல்ல. எனவே அந்த பேப்பரை அப்படியே கீழே வச்சுட்டு சொன்னாங்க, ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரதீனா பில்லாஹி ரப்பா, ரப்பாக நாங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டோம், வபில் இஸ்லாமி தீனா, எங்கள் மார்க்கமாக இஸ்லாத்தை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் நாங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டோம், எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய முகம் மறுபடியும் இயல்புக்கு வருகிறது. அப்பதான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, உமர், எந்த தௌராத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு துண்டு பேப்பரை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த தௌராத் எந்த நபிக்கு, எந்த மூசாவுக்கு இறங்கியதோ, அந்த மூசா வலவுக்கான ஹையா, இப்பொழுது நான் இருக்கும் காலத்தில் அவர் ஹயாத்தாக இருந்தாலும் லமா வசிஅஹு இல்லா இத்திபாஅனி, அவரும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். தௌராத் ஒரு வேதம் தான், இறை வேதம் தான், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 4 பெரும் வேதங்களில் ஒரு வேதம் தான். ஆனால் அந்த மூசா, எந்த தௌராத் எந்த மூசாவுக்கு இறங்கியதோ அந்த மூசா இப்பொழுது ஹயாத்தா இருந்தாலும் கூட அவர் என்னை தான் ஃபாலோ பண்ணணும், அவருக்கு வேற வழி இல்லை. இது அல்லாஹ்வின் உத்தரவு, அல்லாஹ்வின் ஏற்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு திட்டமிடப்பட்ட ஒரு சூழலிலே ரசூலுல்லாஹ் அந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை நாம் இதன் மூலம் கவனித்துக் கொள்கிறோம். பெருமானாரின் வருகை, பெருமானாரின் தொடர்பு, பெருமானாரின் அங்க அசைவு, பெருமானாரின் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வினால் தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டு சிறந்த முறையிலே திட்டமிடப்பட்டு உலகத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அனுப்பி தந்தான். நம்ம ஊர் பக்கத்திலலாம் பார்க்குறோம் இல்லையா, முக்கியமான ஒருவர், ஒரு விழாவினுடைய முக்கிய கதாநாயகர், அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். வருகிறார், இதோ வந்து கொண்டே இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் நெருங்கி விட்டால் இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே வர இருக்கிறார், நமக்கு தன்னுடைய திருமுகத்தை காட்ட இருக்கிறார், அழகான ஒரு சொற்பொழிவை தர இருக்கிறார் என்று அவரை பற்றி ஒரு பிக்சரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் வரமாட்டார், வர்றதுக்குன்னு 1 மணி நேரம் இருக்கும். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, மக்களிடத்திலே அவரை பார்க்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்க போறாரு என்பதை நோக்கி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த பேசிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் இந்த எதிர்பார்ப்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கினான். இப்னு அசாக்கிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாற்று நூல் இருக்கிறது. அதிலே ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது பாருங்கள். அன்றைய காலத்திலே யமன், இன்னைக்கும் யமன் இருக்கிறது, யமனினுடைய முக்கியமான அரசர்களில் ஒருவர் துப்பஇல் ஹிம்யரி. இவர் பல பகுதிகளுக்கு போவார். அந்தந்த பகுதிகளிலே போய் அந்த பகுதி மக்களை எல்லாம் தன்னுடைய அரசாளுகைக்கு கீழே இணைத்துக் கொள்வார்.
ஆட்சியை தனதாக்கிக் கொள்வார். இப்படி பல ஊருக்கு போனார், ஒரு நாட்டை பிடிச்சாரு, அந்த இடத்தை தனதாக்கிக் கொள்ளார். இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அவர் மக்காவுக்கும் வந்தார், மதீனாவுக்கும் வந்தார். ஒரு முக்கிய குறிப்பு, இன்னைக்கு காபத்துல்லா அழகாக வருடா வருடம் கிஸ்வா என்கின்ற திரை மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. முதல்ல காபாவிற்கு கிஸ்வாவை அணிவித்தார் யார் என்றால் இந்த துப்பவுல் ஹிம்யரி தான். அவர் தான் முதலாக காபத்துல்லாவுக்கு திரைச்சிலை கொடுத்தார். அவர் தான் கிஸ்வா போட்டு விட்டார். இன்னைக்கு கிஸ்வா தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேக்டரியே இருக்கிறது மக்காவிலே. அங்கே எல்லாம் போவர்கள் பார்க்கக்கூடிய சூழலும் அமைந்திருக்கிறது. இப்போ இந்த துப்பவுல் ஹிம்யரி மக்காவுக்கு வந்தார், மதீனாவுக்கும் போனார். மதீனாவை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அப்படி அந்த நாட்டை, அதாவது நம்முடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால் காலனி ஆதிக்க நாடுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அடிமை நாடுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த மதீனாவிலே இருந்த 2 யூத பாதிரிகள், வேதம் படித்த அறிஞர்கள், யூத வேதத்தை எல்லாம் படித்து கரைத்து குடித்த பண்டிதர்கள், அவங்க சொன்னாங்க, துப்பவிட்ட வந்து சொன்னாங்க, இந்த நாட்டை விட்டுருங்க, இது வேண்டாம், இதை நீங்கள் கைப்பற்றணும்னு ஆசைப்படாதீங்க, இந்த நாட்டை நீங்கள் அடிமைப்படுத்தணும்னு விரும்பாதீங்க. ஏங்க? இல்லை, இறுதி தூதர் பிறக்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இறுதியாக வரக்கூடிய இறை தூதர் பிறக்குகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆதல் பலத் முஹாஜிரும், இந்த ஊர் இருக்கிறதே, இந்த நகரம் இருக்கிறதே, அந்த இறை தூதர் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய நகரம். இந்த ஊருக்கு தான் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வருவாங்க. எனவே இந்த நாட்டை நீங்கள் கைப்பற்றக்கூடிய கனவை விட்டுருங்க, அது வேண்டாம் என்று அவர்களுடைய அந்த நபிகளாருடைய வருகையையும் அவர்களுடைய சிறப்பையும் துப்பவுல் ஹிம்யரிடத்திலே எடுத்து சொல்லப்பட்டதாம். அப்பொழுது அவர் ஒரு பாட்டு படித்தார், ஒரு கவிதை படித்தார். எனக்கு ஆயுசு நீட்டி கொடுக்கப்பட வேண்டுமே, அந்த இறை தூதரை நான் பார்க்க வேண்டுமே, அவரை நான் பார்த்தால் அவருக்கு உதவியாளராக நான் இருப்பேனே, என்னுடைய ஆயுசு நீட்டி கொடுக்கப்பட்டால் அவருக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய சேவகனாக நான் இருப்பேனே என்று சொல்லி புலகாங்கிதம் அடைந்து முகம்மது நபியை குறித்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே பேசுகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் நாயகத்தின் பிறப்புக்கும் இடையிலே 700 ஆண்டுகள் வித்தியாசம். 700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அப்போ துப்பவுல் ஹிம்யரி தன் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய முக்கியமான நெருங்கிய உறவிடத்திலே கொடுத்து, இது என் கைப்பட எழுதியது, அந்த இறை தூதர் இறுதி தூதரினுடைய கையிலே இது கிடைக்க வேண்டும், வாழையடி வாழையாக அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே கடத்தி சென்று அந்த இறை தூதரின் கையிலே சேர்த்தாக வேண்டும் என்று சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி கொடுத்து இங்கே அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாட்டையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார். அந்த நாட்டை அடிமைப்படுத்தவில்லை. வரலாற்றில் எழுதுறாங்க, அவர் கொடுத்த அந்த கடிதம் அப்படி கைமாறி வந்தது. கடைசியில் வந்தது சஹாபா தோழர்களில் முக்கியமான தோழராக இருக்கிற சையதுனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுவின் கையிலே அந்த கடிதம் வந்து சேர்ந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ளே வந்தாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. வந்து எங்கே தங்குனாங்க? எல்லாரும் ஒட்டகத்தை பிடிச்சி இழுத்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் வந்து இறங்குங்க, எங்களுடைய வீட்டில் நீங்கள் தங்குங்க என்று ஒவ்வொருத்தராக இழுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅவுஹு ஃபஇன்னஹா மஅமூரா, ஒட்டகத்தை பிடித்தெல்லாம் யாரும் நீங்கள் வம்படியாக இழுக்க வேண்டாம், அது எங்கே இறங்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை, நீங்க யாரும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அது வராது, விட்டுருங்க. நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் விட்டார்கள். அந்த ஒட்டகம் போய் நேராக அபூ அய்யூப் ரலியல்லாஹுடைய வீட்டின் அந்த வாசலிலே உட்கார்ந்தது. ரசூலுல்லாஹ் அங்கே தான் தங்கினார்கள். வரலாறு நமக்கு தெரியும். அபூ அய்யூப் ரலியல்லாஹு வீட்டில் தங்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கீழே வைத்துவிட்டு மேல் மாடியிலே நாம் தங்குவது முறையல்ல, அது ஒழுங்கீனம், அதவு குறை என்று நினைத்து அபூ அய்யூப் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் கீழே வந்து நாங்கள் தங்கிக்கிறோம், நபியை நீங்கள் மேலே தங்குங்க, உங்களை கீழே வச்சுட்டு நாங்கள் மேலே இருக்கிறது ஒழுக்கக்கேடு, அது சரியானதல்ல, மரியாதை குறைச்சல் என்று சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், இல்லவாப்பா, நான் மேலே இருந்தால் என்னை பார்க்கறதுக்கு பல பேர் வருவாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், நீங்கள் இருங்க மேலே என்று சொன்னாங்களாம். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுடைய வரலாற்றை படிக்கிறோம். அன்றைய இரவெல்லாம் தூங்காமல் அப்படியே ஒரு ஓரத்திலே அவரும் அவருடைய மனைவியும் குத்த வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்னு கேட்டால், நம்ம நடந்து போனால் ரசூலுல்லாஹ் கீழே உட்கார்ந்துருந்தா நம்ம காலு அவங்க மேலே நடக்கிற மாதிரி இருக்குமே, நபி எந்த இடத்தில் அமர்ந்திருந்தால் அதற்கு நேராக நாம் நடந்தால், காலை நீட்டினால், படுத்து கிடந்தால் இது அதபு கொடை அல்லவா என்று நினைத்து இரவெல்லாம் உறங்காமல் ஓரத்திலேயே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்தி சொன்னாங்க, இவ்வளவு தூரம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு தூரம் நீங்கள் நினைப்பதினாலே நான் மேலே தங்கிக் கொள்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போனதா வரலாற்று குறிப்பு இருக்கிறது.
அபூ அய்யூப் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த துப்பவை கொடுத்தார்ல லெட்ரு, அந்த லெட்டரை கொடுங்கன்னு கேட்டாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, துப்பவை கொடுத்தார்ல லெட்ரு, அந்த லெட்டரை கொடுங்கன்னாங்க. ஆடி போய் விட்டார் அபூ அய்யூப் அன்சாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கப்பட்ட நபி அவர்கள் வர வேண்டும். இருளும் மடமையும் அறியாமையும் அனாச்சாரமும் பெருகி கிடந்த அந்த நாளில் முகம்மது நபி வந்துதான் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் திட்டம், ஏற்பாடு. எனவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்திதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை நெருங்க நெருங்க அந்த எதிர்பார்ப்புகள் கூடியது. மக்களிடத்திலே மடமை பரவி இருந்தது, அறியாமை கோலோச்சி இருந்தது, அனாச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு மனிதன் என்கின்ற தன்மையை கடந்து மனிதர்கள் சகட்டு மேனிக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொல்ல போனால் பல்ஹும் அவல் என்று எந்த இடத்தை அல்லாஹ் சொல்கிறானோ, கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறானோ, அந்த மாதிரியான ஒரு போங்கில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்தார்கள், மாற்றி அமைத்தார்கள். இதனுடைய துவக்கத்தை கேளுங்கள். அதில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிக்கா முடிச்சு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இஸ்மாயில் என்ற ஒரு மகன் உண்டு, இஸ்ஹாக் என்று ஒரு மகன் உண்டு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாகத்தான் எக்கச்சக்கமான நபிமார்கள் வந்தார்கள். யாக்கூப், யூசுப், அப்படி தொடர்ந்து நிறைய நபிமார்கள், பனு இஸ்ரவேல் எக்கச்சக்கமான நபிமார்கள் வந்தது. அது எல்லாம் போய் சேர்றது எந்த வழியில்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சேருது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு மகன் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து அவர்களுடைய வம்சத்தொடரிலே நபியே கிடையாது. கடைசியாக வந்தவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் இடையில் நபி கிடையாது. ஆனால் அந்த நஸ்லை, அந்த வம்சத்தொடரை அல்லாஹ் பரிசுத்தமாக பாதுகாத்தான். எந்த இடத்திலும் எந்த ஒரு கருப்புள்ளி வந்துவிடக்கூடாது என்பதிலே தீர்க்கமான முடிவோடு திட்டவட்டமான ஒரு செயல் திட்டத்தோடு அல்லாஹ் அதை மிகச்சிறப்பாக கையாண்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்ராஹிம் நபி நிக்கா முடிச்சு கொடுக்குறாங்க. நிக்கா முடிச்சு கொடுத்து தனியாக கொடுத்தன வச்சாச்சு. எப்படி இருக்குதுங்க பிள்ளைங்க என்பதை பார்ப்பதற்காகவே இப்ராஹிம் நபி போனாங்களாம். போய் அந்த அம்மாட்ட விசாரிச்சாங்க. யார்கிட்ட? நிக்கா முடிச்சு கொடுக்கப்பட்ட மருமகள்கிட்ட. என்னம்மா எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கை? ஏதோ போய்கிட்டு இருக்குது, ஏதோ போகுது. சம்பாதிச்சு கொடுக்குறதுலாம் 10 தான் போதுமா? அரை வயிற்றுக்கும் கா வயிற்றுக்கும் 10, மிச்சம் பசி பட்டினி, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்கின்ற குறைதான் பெரும் குறையாக இருக்கிறது. உங்கள் உஸ்தாத் வேடிக்கையாக சொல்லுவாங்க, டெய்லி ஒருத்தர் வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. அங்கே அந்த வீட்டம்மா டெய்லி புலம்பல், பருப்பு இல்லை, சக்கரை இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை. இப்படி கேட்டு கேட்டு அந்த மனுஷனுக்கு அழுத்து போய் ஒரு நாள் சத்தம் போட்டாராம், என்னைக்கு வந்தாலும் ஒரே இல்லை பாடுதான் பாடுவியா? என்னைக்காவது ஒரு நாளாவது இருக்குன்னு சொல்ல மாட்டியா நீ? அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அப்படி இப்படி, என்ன இது அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா விவரமான பெண்மணி, இப்படியா கேட்குறீங்க? நாளைக்கு வாங்க இருக்குன்னு நினச்சிச்சு மனசில். நாளைக்கு அந்த மனுஷன் வந்தார். வந்தவொடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அரிசி மூட்டை காலியா இருக்கு அப்படின்னுச்சான், சக்கரை டப்பா காலியா இருக்கு அப்படின்னுச்சான், பருப்பு டப்பா காலியா இருக்குன்னுச்சான். அப்போ நினச்சாரா இது நேற்று சொன்னது பரவாயில்ல, அதாவது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினச்சாராம். இப்போ இயல்பாக குறை மனப்பான்மை இருக்கிறதே அது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை தராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த ஹலாலை கொண்டு என்னை போதுமான வாழ்க்கை வாழச் செய், ஹராமை விட்டு என்னை காப்பாற்றினி. உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நான் எதிர்பார்க்கக்கூடாது, கையேந்தக்கூடாது, அந்த வாழ்க்கை எனக்கு கொடு. எவ்வளவு அற்புதமான துவா! இதை விட பெரிய வாழ்க்கை உலகத்தில் உண்டா? யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுக்கிற ஹலாலை கொண்டு எனக்கு போதும் என்ற மனம் வந்துடும். போதும் என்னும் மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நான் தமிழ்ல. அதை விட ஒரு பெரிய பெரிய ஒரு நிலைப்பாடு ஒன்றும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெண்மணியே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏதோ போய்கிட்டு இருக்குது, பத்தலை, அது பத்தலை, இது பத்தலைன்னு சொல்லுது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க, யுகையிர் இத்துபத்த பாபஹு, அவருடைய வீட்டு வாசல் படியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
இப்போ இந்த அம்மா இஸ்மாயில் அலி இஸ்லாம் கொஞ்ச நேரம் கழித்து வந்தாங்க. இஸ்மாயில் அலி இஸ்லாம் இடத்துல இந்த அம்மா சொன்னாங்க, ஒரு பெரியவர் வந்தார், இந்தந்த அடையாளம், அது எங்கள் அப்பா தான். சரி, என்ன சொன்னார், என்ன கேட்டார், இந்த மாதிரி வீட்டு வரவு செலவுலாம் எப்படி போய்கிட்டுன்னு கேட்டார். நீ என்ன சொன்ன, என்ன சொல்கிறது, இருக்கிறது தான் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. சரி, வேற என்ன சொன்னார், கையில் இத்துபத்த பாபகு, வீட்டு வாசல் படியும் மாற்றி வைக்க சொன்னாங்க. அப்படியா, சரி, வந்தவங்க வேற யாரும் இல்லை, எங்கள் பாபா தான், எங்கள் வாப்பா தான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குஃப்ரானு நிஅமத், இருப்பதை ஏற்றுக்கொண்டு நன்றி செய்யக்கூடிய அந்த பண்பு கொஞ்சம் குறைந்து இல்லாததை கொண்டு நினைத்து வருந்தி புலம்புகிற பண்பு அதிகம் இருப்பதினாலே எங்கள் தகப்பனார் சொல்லியிருக்கிறாங்க, உங்களோடு வாழ்கிற வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று. அதுதான் அர்த்தம். அதற்கு வீட்டு வாசப்படினா வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டில் மனைவி மாதம் தான் குடிக்குது, எனவே மாற்றி வைக்க சொல்லியிருக்காங்க என்று சொன்னார்கள். அவர்களின் வாழ்க்கை பாதியிலேயே முறிவுபட்டு போனது. அதுக்கு பின்னாடி பனு ஜுர்ஹம் என்கின்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் நிக்கா செஞ்சு கொடுத்தாங்களாம். வரலாற்று அதே மாதிரி ஒரு சில நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த பெண்மணியை மருமகளை சந்தித்து எப்படி இருக்குது வாழ்க்கை அப்படின்னு கேட்க போனாங்களாம். அன்பு சகோதரர்களே, பெருமானாருடைய துவாக்கள் எல்லாம் எவ்வளவு நுட்பமானது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி துவா செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இம்ராஅத்தின் துஷய்யிப்னி கப்லல் மஷீப். யா அல்லாஹ், இப்படியான மனைவிமார்களை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். நிறை வருகிற காலம் வருவதற்கு முன்பாகவே நிறைக்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சிருவாங்க. அவங்களுடைய புலம்புல அவங்களுடைய வேலையெல்லாம் என்ன மாதிரியான நிலையை எங்களுக்கு ஏற்படுத்திடும்னா, எங்களுக்கு நிறை வர்ற காலம் இன்னும் நிறைய இருக்கும், ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஏற்படுத்தி விடுவார்கள். அப்படியான நிலையில் இருக்கக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு எங்களை பாதுகாத்துருங்கள் என்று அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அன்பு சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். தினம் இன்று ஒரு தகவல் என்கின்ற பெயரிலே தென்கட்சி கோ சுவாமிநாதன் என்று ஒருவர் இருந்தார். இந்தியாவில் டெய்லி காலையில் ஒரு 5-3 நிமிடங்களிலே ஒரு செய்தியை சொல்லி நறுக்குன்னு அதில் ஒரு பாடத்தையும் சொல்லுவார். அவர் ஒரு செய்தி சொல்கிறார் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு ஆத்தங்கரை ஓரத்திலே விறகு வெட்டி அதிலிருந்து வரக்கூடிய காசை வைத்து சம்பாதித்து உழைத்து வாழக்கூடிய ஒரு விறகு வெட்டி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார். இது ஒரு கற்பனை கதை, இருந்தாலும் பாடம் இருக்கிறது. அவர் அழுதுட்டு இருந்த உடனே அங்கே 2 ஏஞ்சல்கள் வருகிறார்கள். வச்சுக்கங்க, வந்து கேட்டாங்க, என்னப்பா நீ அழுதுட்டு இருக்கிற? இல்லை, நான் விறகு வெட்டி சம்பாதிக்கிறதுக்குன்னு வச்சிருந்த கோடாரி அது இந்த தண்ணிக்குள்ளே விழுந்து போச்சு. என் முதலே இதுதான், என்னுடைய வியாபாரத்தினுடைய முதலே இதுதான், இது இல்லாட்டி நான் சம்பாதிக்க போக முடியாது. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அங்கே அந்த கையை விட்டு அந்த குளத்திலிருந்து அந்த ஆற்றிலிருந்து தண்ணீரிலிருந்து ஒரு கோடாரி எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா தங்க கோடாரி. ஒரு சொன்னார், இது என்னுடைய கோடாரி கிடையாது. அடுத்து அந்த ஏஞ்சல் கையை விட்டுச்சு, இன்னொரு கோடாரி எடுத்து காமிச்சது, அது வைரம் பதிக்கப்பட்ட கோடாரி, இதுவும் என்னுடைய கோடாரி இல்லைங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு கையை விட்டுச்சு, எடுத்துச்சு, ரத்தின கற்கள் பொதிக்கப்பட்ட கோடாரி, இதுவும் ஏன் என்னது இல்லை அப்படின்னு 3ஐயும் அந்த மனுஷன் மறுத்துட்டாரு. மறுத்த உடனே ஏஞ்சல் மறுபடியும் கையை விட்டுச்சு, ஒரு கோடாரி எடுத்துச்சு, அது இரும்பு கோடாரி. இதுதான் என்னுடைய கோடாரி, அந்த 3 எனக்கு சொந்தமானதில்லை, அது யாருக்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரும்பு கோடாரியை கையில் எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த வந்த ஏஞ்சல்கள் சொன்னாங்களாம், கொஞ்சம் கூட உலகத்தின் மீது உனக்கு பற்றே இல்லை, ஆசையே இல்லை, பரவாயில்ல, அடுத்தவங்களுடைய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாமல் வாழ்கிற வாழ்க்கையும் பெரிய வாழ்க்கை தான். எனவே இப்படி ஒரு தன்மை உனக்கு இருப்பதினாலே இந்த 3ஐயும் சேர்த்து நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், தானாக விரும்பலை, தானாக கிடைக்குது, சரி நீ ஏற்றுக்கொண்டார். அப்படி அவருடைய வாழ்க்கை ஓடியது, கொஞ்சம் செழிப்பாக ஓடியது. கொஞ்ச நாள் பிறகு அதே மாதிரி அதே ஆற்றங்கரை ஓரத்தில் உட்கார்ந்து அந்த விறகு வெட்டக்கூடிய மனிதர் அதே மாதிரி கன்னத்தில் கை வச்சு அழுதுட்டு உட்கார்ந்தாராம். மறுபடியும் அதே ஏஞ்சல்ஸ் வராங்க. வந்தவங்க கேட்டாங்க, என்னையா விவகாரம், ஏன் மறுபடியும் அழுகுற? என் வீட்டுக்காரி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு, எப்படி தூக்குறோன்னு தெரியல, அதனால் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு கையை விட்டாங்க. ஒரு அழகான தேவதையை போன்ற ஒரு பெண்ணு வெளிப்பட்ட உடனே போய் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாராம். யாரு? அந்த விறகு வெட்டி. விவரமான ஆளாக இருக்கையா நீயே? அன்னைக்கு கேட்கும் பொழுது கோடாரி, தங்கம், வைரம், ரத்தினம் எதுவுமே இல்லைன்னு சொன்ன, இன்னைக்கு இருப்பதிலேயே ரொம்ப தேவதை மாதிரி அழகு, இந்த பொண்ணை பார்த்தோன்னு உடனே பிடிச்சிக்கிட்டிய, என்ன கதைன்னு கேட்டாராம். உடனே விறகு வெட்டி ரொம்ப சிம்பிளாக பதில் சொன்னானா, நான் ஒன்றா இல்லைன்னு சொல்லுவேன், கடைசியில் தான் ஒரு ஆளை நீங்கள் காட்டுவீங்க இருக்குன்னு சொல்லுவேன், மொத்தத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசாமல் கொடுத்துட்டு போயிருவீங்க, ஒன்றை கட்டிகிட்டே படாத பாடுபட்டு இருக்கிறேன், ஒன்றே பெரிய பாடாக போய்கிட்டு இருக்குது,
4 எண்ணத்துக்கு ஆகும் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. அன்பு சகோதரர்களே, எதற்கு சொல்கிறேன் என்றால், அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடையே 2வது முறையாக நிக்கா செய்யப்பட்ட அந்த பெண்மணி பனு ஜுர்ஹம் என்ற குடும்பத்தைச் சேர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணி. அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, என்னமா எப்படி இருக்கு வாழ்க்கைன்னு கேட்டாங்க. ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நஹ்னு ஃபி கைரின் வஸ்ஸா, ரொம்ப நலவுல இருக்கிறோம், விசாலமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கான். மா தஆமுக்கும் வமா ஷராபுக்கும், உங்களுடைய உணவு என்ன, உங்களுடைய நீர் என்ன? அந்த அம்மா சொன்னாங்களா, எங்களுடைய உணவு லஹம், இறைச்சி, குடிக்கிறது தண்ணி. அப்படியா? இருக்கிறது தண்ணியும் இறைச்சியும் தான், அதை வச்சு நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை கிடைப்பதை கொண்டு சிறப்பாக வாழுகிறோம் என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபில் லஹ்மி வல் மா, யா அல்லாஹ் இவர்களுக்கு இறைச்சியிலும் நீரிலும் நீ பரக்கத் செய்வாயாக என்று துஆ செஞ்சாங்க. அந்த பரக்கத்தான் இன்னைக்கு வரையும் அரபு நாடுகளில் பார்க்கிறோம். குறிப்பா மக்கா மதீனா போன்ற இடங்களிலே பார்க்கிறோம். உருப்படியான குடிப்பதற்கு தகுதி இல்லாத தண்ணீர் தான் இருக்கிறது அங்கே. ஆனால் எந்த பத்தாக்கரையும் இல்லாமல் சிறப்பான தண்ணீர் கிடைக்கிறது குடிப்பதற்கு, இல்லையா? இறைச்சியில் பரக்கத்தை எவ்வளவு பார்க்கிறோம். இது எப்படி கிடைத்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி துஆவை கொண்டு கிடைத்தது. இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு பெருமக்கள் ஒரு செய்தி சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து ஒருவராக கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிட்டான், முடிவெடுத்தான், எதிர்பார்த்தான். எனவே அந்த சந்ததியில் ஒருவருக்கு கூட நன்றி கெட்டத்தனம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் முடிவெடுத்தான். முதல் பெண்மணியை, அவர்களோடு வாழுகிற வாழ்க்கை போதும் என்று இப்ராஹிமை வைத்து அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். 2வது பெண்ணை அதன் மூலமாக சந்ததிகள் தொடர்ந்தது. அவர்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் முடிவெடுத்த ஏற்பாடு இது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு செய்தி சொல்வார்கள். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எவ்வளவு தூரம் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்காவில் ரசூலுல்லாஹ்வினுடைய வருகைக்கு முன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், காபத்துல்லாவிலே 365 கற்கள் இருந்தது, சிலைகள் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு சிலை என்கின்ற வீதத்தில் 365 நாளைக்கு 365 கடவுளை வணங்கி வந்தார்கள். ஒரு கட்டத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கிருந்து ஒரு பூர்வ குடிகளாக இருந்த மக்கள் அங்கே ஊரை விட்டு காலி செய்யக்கூடிய சமயத்தில் அந்த ஊரினுடைய பிரதான அம்சமாக இருக்கிற, ஆச்சரியத்தின் பிறப்பிடமாக இருக்கிற ஜம்சம் நீரூற்றை அப்படியே தங்களுடைய பொருட்களை போட்டு மூடி அந்த பாலடைந்த கிணறை போன்று ஆக்கிட்டு அடையாளம் தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, யமனை நோக்கி ஓடி போயிட்டார்கள். இப்போ மக்காவினுடைய சிறப்பு அந்த மண்ணினுடைய சிறப்புக்கு முக்கியமான ஒன்று ஜம்சம் நீரூற்று. இது இறைவனின் பேரதிசயம் இல்லையா? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இன்று வரை எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் உலக மக்கள் யாவருக்கும் தண்ணீர் கொடுக்கிறது. எத்தனை மில்லியன் லிட்டர்கள் போய்கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை ஏதாவது ஒரு மாசு ஏற்பட்டிருக்குமா? ஏதாவது ஒரு அதிலே இன்ஃபெக்ஷன் இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குமா? ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. காரணம், அது இறைவன் ஏற்படுத்திய நீரூற்று. அந்த நீரூற்றை மூடி வைத்து விட்டு அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிட்டு போயிட்டாங்க. இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருக்கு தகப்பன் அப்துல் முத்தலிப், நபியினுடைய பாட்டனார், ஒரு பெரிய தலைவர், மக்காவில் போற்றுதலுக்குரிய தலைவர். அவர் இறைவனிடத்திலே சொன்னார், இறைவா, இந்த மக்காவின் சிறப்பு அம்சங்களில் உள்ள ஜம்சம் நீரூற்று இந்த மக்கள் இப்படி மூடி போட்டு அடையாளம் தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு நீ காண்பித்து கொடுக்க வேண்டும். எனக்கு நீ அதை கண்டெடுக்குவதற்குரிய வழியை காட்டி கொடுக்க வேண்டும். நீ காட்டி கொடுத்தால் உனக்கு நான் ஒன்று தருவேன். எனக்கு நீ 10 பிள்ளைகளை கொடுத்துருக்க, அந்த 10 பிள்ளைகளை ஒரு பிள்ளை உனக்கு நான் கொடுத்துருவேன். உனக்கு நான் அர்ப்பணித்து விடுவேன். எனக்கு அந்த இறைவனின் அத்தாட்சியாக இருக்கிற ஜம்சமை காட்டி கொடு என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு உறங்கச் சென்றார். கனவிலே அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். சில நேரங்கள் கனவில் காட்டப்படக்கூடியது உண்மையாக நிகழும், பார்த்ததை பார்த்தது போன்றே நிகழும். எனவே தான் பார்க்கும் கனவை யாரிடத்திலும் நீங்கள் சொல்லாதீர்கள் என்றார்கள் பெருமானார். நீங்கள் பார்க்கும் கனவு அது நல்ல கனவோ, உங்களை பயன்படுத்துகிற கனவோ, அல்லது உங்களுக்கு கவலை ஏற்படுத்த கனவோ யார்ட்டையும் சொல்லாதீங்க. என்ன செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, நல்ல கனவாகவே அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இதனுடைய கைரை எனக்கு கொடு. உங்களை பயன்படுத்தக்கூடிய கனவு, ஏதாவது உங்களை திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவு என்றால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹா, யா அல்லாஹ் இதனுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, உங்களை அச்சப்படுத்தக்கூடிய கனவு வந்தால், இரவிலே எழுந்து நீங்கள் திடுக்கிட்டு அமரக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டால்
என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்திரிச்சு உட்காருங்க, உங்களுடைய இடதுபுறத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 3 முறை ஓதுங்கள். ஓதி லேசா ஒரு 3 தடவை அப்படி துப்பி விடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் பாட்டு அஜரத்து சொல்லிட்டாருன்னு சொல்லி காரி என்ன செஞ்சிடாதீங்க, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. ராத்திரி நேரத்தில் என்னடா ஓட்டை பிச்சுட்டு மழை பெய்யுதுன்னு நினைக்க போகிறாங்க வீட்டில் படுத்துருக்கிறவங்க, அப்படி செஞ்சிடக்கூடாது. லைட்டா சொல்லிட்டு அல்லாஹ்ட துவா செய்யுங்க, யா அல்லாஹ் இதனுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து, அவ்வளோதான். இதை தாண்டி வேற அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட நண்பர்கள்ட்ட யாருன்னு சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லி அவங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொன்னால் அது உண்மையாகி போயிடும். நாங்கள் சொல்லலாம், பழித்து போய்விடும். கனவு என்பது நுபுவத்தினுடைய ஒரு பங்கு என்றார்கள் பெருமானார். ருயல் அம்பியாய் ஹக்குன். ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய புகாரி ஷரீஃபிலே தலைப்பிடுவார்கள், நபிமார்கள் காணும் கனவெல்லாம் அது வஹி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு தான் பார்த்தாங்க, புள்ளை அறுப்பதை போன்று. இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. நான் மனாமிலே பார்த்தேன் மகனே, உன்னை அறுப்பதை போன்று பார்த்தேன், கனவுல தான் பார்த்தேன். قال يا أبت فعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. என்னுடைய தகப்பனாரே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்கானோ செய்யுங்க. இப்போ கனவுல அல்லாஹ் உத்தரவு கொடுப்பான், கனவில் அல்லாஹ் உத்தரவை கொடுப்பான். கனவு வஹீயினுடைய ஒரு பகுதி. எனவேதான் நபிமார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் பேசினான், கனவின் மூலமாக வஹீயை கொடுத்தான். நபி உம்மத்துக்கு சொல்லுவாங்க, இந்த உம்மத்து பார்க்கக்கூடிய கனவு அந்த நபித்துவத்தினுடைய ஒரு பங்கு ரசூலுல்லாஹ், ஒரு பங்கு. எனவே கனவை பார்க்கும் சமயத்திலே உங்களுக்கு திடுக்கத்தை தந்தால், அச்சத்தை தந்தால் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். வாருங்கள் கதைக்குள்ளே. அப்துல் முத்தலிப் கனவு பார்க்கிறார். கனவு பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் காட்டுகிறார். இந்த இடத்துல தான் ஜம்சம் கிணறு மூடி தூர்ந்து போய் கிடக்கிறது. எந்திரிச்சார், தன்னுடைய பிள்ளை 10 பேரை கூட்டு போனார். அந்த காட்டப்பட்ட கனவு காட்டப்பட்ட இடத்தை தோண்டினார். என்ன ஆச்சரியம், உண்மையிலேயே ஜம்சமுடைய கிணறை கண்டெடுத்து விட்டார். நதிரு செஞ்சா அதை செய்யணுமா வேண்டாமா? நேர்த்தி செஞ்சிட்டோம், என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றணும். ஒரு விஷயத்துக்காக நேரத்தை செஞ்சோம், முன்னாடியோ பின்னாடியோ எப்படியோ கண்டிப்பாக நிறைவேற்றி முடிச்சிடணும். அது வாஜிபாகி போய்விடும். நதிரு செய்து விட்டால் அது கடமையாகி போய்விடும். அப்போ அவர் நினைச்சாரு, 10 பிள்ளையில ஒரு பிள்ளையை அல்லாட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன், 10 பிள்ளையில நீ போயான்னு சொன்னா யாரும் கேட்பாங்களா? வம்பே வேண்டாம், 10 பேருடைய பேரை எழுதி குலுக்கி போடுவோம் அப்படின்னு குலுக்கி போட்டாரு. அவருடைய ஆசை மகன், அன்பு மகன் அப்துல்லாவின் பேர் வந்து விட்டது. அப்துல் முத்தலிபின் ஆசை மகன், அன்பு மகன் அப்துல்லாவின் பெயர் வந்து விட்டது. மனமே பொறுக்கவில்லை அப்துல் முத்தலிபுக்கு. எப்படி இந்த பையனை கொடுக்கிறது? ரொம்ப செல்லமான புள்ள, ரொம்ப அவருக்கு நெருக்கமான புள்ள. அன்பையும் பாசத்தையும் கருணையையும் கொட்டி கொட்டி வளர்த்திருக்கிறார் அப்துல்லாவை. என்னமோ தெரியவில்லை, ஏனைய பிள்ளைகளை விட அந்த பிள்ளையின் மீது கொஞ்சம் கூடுதல் அன்பு. அதை நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதை காரணமாக வைத்து அநியாயம் செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டக்கூடாது, ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது, பெரியவருக்கு ஒரு மாதிரி சின்னவருக்கு ஒரு மாதிரி என்று நடந்து கொள்ளக்கூடாது. அது மார்க்கம் கண்டிக்கிறது. ஆனால் அன்பு விஷயத்தில் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், உன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீ சொல்லி இருக்கிறாய் மனைவிமார்களிடத்திலே நீதமாக நடக்க வேண்டும் என்று. என் சக்திக்குட்பட்டு எல்லா மனைவிமார்களிடத்திலும் நீதமாக நான் நடக்கிறேன், ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, பாகுபாடுகள் காட்டுவதில்லை. ஆனாலும் என்னவோ தெரியவில்லை, என் மனம் இந்த ஹுமைராவின் மீது அதிகமான பிரியத்தை காட்டுகிறது, இந்த ஹுமைராவின் மீது அதிகமான ஆசை, அதிகமான அன்பை பொழிய செய்கிறது. ஹுமைரானா ஆயிஷாமா பேரு. உள்ளத்தினுடைய கண்ட்ரோல் ஏன்ட்ட கிடையாது, ஓன்ட்ட இருக்குது. அதனால அந்த காரணம் காட்டி நீ பிடிச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலாம். உள்ளத்தினுடைய கண்ட்ரோல், வெளிரங்கத்தினுடைய கண்ட்ரோல் ஏன்ட்ட இருக்குது, உள்ளத்தினுடைய கண்ட்ரோல் யார்ட்ட இருக்குது? ஓன்ட்ட இருக்கு. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் குலூபனா அலா தீனிக, எங்கள் கல்வை உன்னுடைய தீனின் பக்கம் நீ புரட்டுவாயாக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்று சொல்லி அழைத்தார்கள். இப்போ உள்ளத்தினுடைய கண்ட்ரோல் அல்லாஹ் வச்சிருக்கான். எனவே அன்பு விஷயத்திலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் செய்யும். அப்போ அந்த மாதிரி அன்பாக வளர்க்கப்பட்ட பிள்ளை அப்துல்லா மனசே வரல, என்ன செய்யலான்னு கேட்டார். அங்கே ஊரில் இந்த முக்கியமான சில நபர்கள் சொன்னாங்க, பரவாயில்ல 2 சீட் எடுங்க, ஒரு சீட்டில் பேர் எழுதுங்க அப்துல்லான்னு, இன்னொரு சீட்டில் ஒரு 10 ஒட்டகத்தை போடுங்க, 2 சீட்டையும் குலுக்கி போடுங்க, எந்த சீட்டு வருதோ அந்த சீட்டில் பிரகாரம் நடந்துங்கன்னாரு. குலுக்கி போட்டாரு, மறுபடியும் அப்துல்லா பேர் தான் வருது. மனசு தாங்கலை அவருக்கு, மறுபடியும் எடுங்க, இன்னொரு 10 கூட்டுங்கன்னாரு. 20 ஒட்டகம் இந்த சைடு அப்துல்லா, மறுபடியும் அப்துல்லா தான் வந்தார். 30 ஒட்டகம் இங்கிட்ட அப்துல்லா, மறுபடியும் அப்துல்லா தான். இப்படி 10 கூட்டி 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 கடைசியில் 100 ஒட்டகம் இங்கிட்ட அப்துல்லா போட்டு குலுக்கி எடுத்தார். இப்பொழுது 100 ஒட்டகம் சீட்டு வந்தது, சீட்டை எடுத்தார், 100 ஒட்டகத்தை கொடுத்தார். இது அல்லாஹ்வின் உத்தரவு என்று ஏற்றுக்கொண்டார். அல்லாஹு தஆலா
அப்துல்லாவை காப்பாற்றினான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் சொல்லுவாங்க, அன இப்னு தபீஹைன், 2 தபீஹர்களுடைய பிள்ளை நான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். 2 பேர் அறுப்பதற்கு தயாராக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களுடைய பிள்ளை நான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். உண்மை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்கு கொண்டு போய் வைத்தாச்சல்ல கத்திய, அறுக்கலையை கத்தி. இப்போ அல்லாஹ் அனுப்பினான், சொர்க்கத்திலிருந்து ஆட்டை அனுப்பினான், இதை கொடுங்கள் என்று சொன்னான். அதே மாதிரி எங்க பாபா அப்துல்லா, அவரும் அறுப்பதற்கு உரியவர் தான். ஆனால் அவர் தலையை அல்லாஹ் 100 ஒட்டகத்தின் தலையை வைத்து பாதுகாத்தார். எனவே அவருடைய பிள்ளை நாங்கள் சொல்லலாம். இங்கே செய்தி என்னவென்றால், அல்லாஹ் அப்துல்லா ரலியல்லாஹுவின் மூலம் இந்த உலகத்திற்கு முகம்மது நபியை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமெடுத்தான். அல்லாஹ் அதற்காக வேண்டி 100 ஒட்டகத்தை கொண்டு அப்துல்லாவை பாதுகாத்தார். எவ்வளவு தூரம் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடப்பட்டு அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் சொல்வார்கள் ரசூலுல்லாஹ், அனதாவத்து அபி இப்ராஹீம், என்னுடைய தகப்பனார் இப்ராஹிமுடைய துவா நான் என்பார்கள். பிஷாரத்து ஈசா, ஈசா அவர்கள் சொன்ன சுப செய்தி நான். என்னுடைய தகப்பனார் இப்ராஹிமுடைய துவா நான் என்றார்கள். துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை தான் அல்லாஹ் என்னையே கொண்டு வந்திருக்கான். தெரியுமா உங்களுக்கு, குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட எக்கச்சக்கமான துவாக்கள் இருக்கிறது. எல்லா துவாவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தான். வயது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்து எழுப்பி கட்டி நிப்பாட்டிய உடனே அந்த இடத்திலே கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், இதோ உன்னுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டி முடித்து விட்டோம், எங்களிடத்தில் இது கபூல் செய்வாயாக, இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் கபூல் செஞ்சானே, கபூலியத்தினுடைய அடையாளம் தானே இது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள், அல்லாஹ் கபூல் செய்தார். எத்தனை துவாக்கள் கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம், யா அல்லாஹ், நீ சொன்னா என்பதற்காக வேண்டிய ஆள் நடமாட்டம் இல்லாத, ஆள் அரவரம் இல்லாத இந்த இடத்திலே என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளை கை குழந்தை இஸ்மாயிலையும் கொண்டு விட்டு விட்டேன். அஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தண்ணீருக்கு கூட வழி கிடையாது, நீ சொன்னாய் விட்டு விட்டேன். இப்ப நான் உன்ட துவா செய்றேன், மக்களின் முகங்களை இவர்களின் பக்கம் திருப்பு, மக்களை இங்கே நீ கொண்டு வந்து குடியமர்த்து, இந்த மக்களுக்கு நீ உன்னுடைய உரத்திலிருந்து ரிஸ்கை விசாலமாக அளந்து அளவில்லாமல் அள்ளி கொடுத்து விடு. துவா செஞ்சாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சானே. ஆள் அடவாரம் இல்லாத இடம், தண்ணீருக்கு இடம் இல்லாத இடம், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் துவாவை கபூல் செய்தான். இஸ்மாயிலின் காலடியிலிருந்து ஜம்சமை வளரச் செய்தான். அந்த இடத்தில் ஆளே இல்லை, ஆனால் இன்னைக்கு அங்கே போகாத ஆளே இல்லை, இல்லையா? அங்கே போக வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாத முஸ்லீம்கள் இல்லை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவினுடைய கபூலியத். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் என்னை நினைத்து பார்க்கக்கூடிய மக்களை நீ உலகத்தில் ஏற்படுத்த வேண்டும், என்னை அவங்க நினைச்சு பார்க்கணும், அந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கையை வையும் கேட்டாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் நினைச்சோ நினைக்காமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டெய்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொழுகையும் நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? ஜரூரின் மூலமாக நினைக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஸலவாத்தை சொன்னதை போன்று, அவருடைய குடும்பத்தாருக்கு நீ கொடுத்ததை போன்று எங்கள் நபிக்கு கொடுப்பாயாக, எங்கள் நபியின் குடும்பத்தாருக்கு கொடுப்பாயாக. இப்ராஹிம் நபிக்கு நீ பரக்கச் செய்ததை போன்று, அவர்களின் குடும்பத்தாருக்கு நீ கொடுத்ததை பரக்கத்தை போன்று எங்கள் நபிக்கும் எங்கள் நபியின் குடும்பத்திற்கும் கொடுப்பாயாக. செய்யறமா இல்லையா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவினுடைய கபூலியத். அப்படி இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு துவாதான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். யா அல்லாஹ், இதோ இந்த மக்காவை காபாவை கட்டி எழுப்பிவிட்டோம், நான் இப்பொழுது உன்னிடத்திலே துவா செய்கிறேன், இந்த ஊரிலிருந்து இந்த மக்களிலிருந்தே ஒருவரை நீ தூதுவராக அனுப்ப வேண்டும். அவர் என்ன செய்வார்? இத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். உன்னுடைய அருள் வேதத்தை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிப்பார், விளக்கங்களை சொல்லிக் கொடுப்பார், ஞானங்களை கற்றுக் கொடுப்பார், அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கக்கூடிய அழுக்குகளை அசுத்தங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவார். இப்படிப்பட்ட மகத்தான சேவையை செய்வதற்கு ஒரு இறை தூதரை இவர்களிலிருந்தே நீ தேர்வு செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்போ செஞ்சாங்க? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்று விளங்கணும், சில நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துவா காலதாமதம் ஆகும்.
அதனால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நம்பிவிடக்கூடாது. நிச்சயம் துவா செய்தவர் அவர் நிராகரிக்கப்பட மாட்டார். நிச்சயம் ஏதாவது ஒன்று அல்லாஹ் தந்துடுவான். செய்கிற துவாவில் அல்லாஹ் கேட்கறது தருவான். இல்லாட்டி என்ன செய்வான்? அதன் மூலமாக நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை களைவான். யாரோ இந்த நேரத்தில் நம்ம செஞ்ச துவா நிமிஷ பொழுதுல தூக்கியிருப்பான். என்ன அந்த சிக்னலில் நான் கிடக்கிற நேரத்தில் ஒரு செகண்ட் தான் கொஞ்சம் மிஸ் ஆனால் என்ன ஆயிருக்கும் எனக்கே தெரியல, சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த நேரத்தில் அந்த விபத்து, அந்த ஒரு கோர விபத்து நடக்காமல் தடுத்தது எது? அல்லாவின் கதிர், அதிலே மாற்றம் இல்லை. எப்பொழுதோ நாம் செய்த துவா அல்லது நமக்காக வேண்டி யாரோ செய்த துவா அல்லாஹ் தடுத்திருப்பான். இப்போ கேட்டதை கொடுப்பான், இல்லாட்டி நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை தடுப்பான் இந்த துவாவின் மூலம். ரெண்டும் இல்லையா, இதன் மூலமாக அல்லாஹ் நாளை மறுமையிலே பலனை தருவான். இந்த துவாவுக்கு அல்லாஹ் வீணாக ஆக்கிவிட மாட்டான், பலனை மறுமையில் தருவான். நாளைக்கு மறுமையில் சில பேர் கை சேதப்படுவாங்களா? யார் தெரியுமா? உலகத்தில் யாருக்கெல்லாம் துவா செஞ்சு வாங்கிக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் நாளைக்கு மறுமையில் கை சேதப்படுவாங்களாம். என்ன கை சேதம்? இறைவா, உலகத்தில் நாங்கள் நிறைய கேட்டு வாங்கிட்டோம், நீ கொடுக்காம இருந்திருக்கலாமல்ல எங்களுக்கு. இங்கே எவ்வளோ பெருசு தர்ற, நீ இங்கே எவ்வளவு அதிகமாக தர்ற, எவ்வளவு அதிகப்படியான இதனுடைய பலன்களை இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே எங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நினைப்பதாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவா செஞ்சாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவா செய்தார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொடுத்தான். அவர்கள் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். பக்ராவிலே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இருக்கிறது. இங்கே ஆலு இம்ரானிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவிற்கு பதிலை அல்லாஹ் சொல்கிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். மூமின்களுக்கு அல்லாஹ் மின்னத் செய்து விட்டான். மின்னத் பேருபகாரம். மன்னான் சொல்றமா? அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது மன்னான், அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது ஹன்னான். இந்த ரெண்டு பேர் ரொம்ப சக்தி வாய்ந்த பெயர். அல்லாஹ்வுடைய இஸ்முகள் ரொம்ப சக்தி வாய்ந்த இஸ்மு. இந்த பயானிலிருந்து இது ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் வீட்டுக்கு. ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி யஹ்யாவிலே சொல்வார்கள், ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய செய்தியாக சொல்வார்கள், நரகத்திலே 1000 ஆண்டுகள் வேதனை செய்யப்பட்ட ஒரு மனிதன், போட்டு புரட்டி எடுக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்ட மனிதன் திடீரென்று 2 வார்த்தைகளை மொழிவான், உச்சரிப்பான். அந்த வார்த்தை அவனுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். 1000 ஆண்டுகள் வேதனை செய்யப்பட்ட அந்த மனிதனுக்கு அந்த 2 வார்த்தை விமோச்சனத்தை, வழியை கொடுத்து விடும். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். என்ன வார்த்தை அது? என்ன சொன்னா அந்த மனிதன்? யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான். ஹன்னான் அதிகமான இரக்கத்திற்கு சொந்தக்காரனே. எவ்வளவு இரக்கம் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீது, அதிகப்படியான இரக்கத்துக்கு சொந்தக்காரனே. யா மன்னான் அதிகப்படியான உபகாரத்திற்குரியவனே, பேருபகாரம் செய்யக்கூடியவனே என்று சொல்லி அந்த மனிதன் அல்லாஹ்வை அழைத்தான். அல்லாஹ்விற்கு உள்ளபடியே இரக்கம் பிறந்து விட்டது. அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான். அவனை தூக்கி அப்படியே சொர்க்கத்தில் கொண்டு வைத்தான். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, சஹாபாக்களில் ஒருவர் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து துவா செய்து கொண்டிருந்தார். அவருடைய துவாவில் இடையில இந்த வார்த்தையை சொன்னார், யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த என்ற வார்த்தையை சொல்லி துவா செய்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை கடக்கும்போது சொன்னாங்க, இந்த மனிதர் எப்படிப்பட்ட துவா செய்து விட்டார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலமை சொல்லிவிட்டார். அல்லாஹ்விற்கு இஸ்முல் ஆலம் என்று ஒரு பெயர் இருக்கிறது, மகத்துவமான பெயர். அந்த பெயருக்கு என்ன மதிப்பை அல்லாஹ் தருவான்? அதை சொல்லி துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான், மறுக்க மாட்டான். அதை மீட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயமாக அந்த துவாவை கபூல் செய்வான். அந்த வார்த்தை இந்த துவாவில இருக்கிறது நாங்கள் சொல்லலாம். அது என்ன வார்த்தை? அறிஞர்கள் சொல்கிறார்கள், யா ஹன்னான் யா மன்னான். அதுதான் பல அறிவிப்புகள் இருக்கிற இஸ்முல் ஆலம் எது என்பதிலே பல்வேறு விதமான அறிவிப்புகள் சஹாபாக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இந்த குறிப்பிட்ட யா ஹன்னான் யா மன்னானை தான் சொன்னார்கள் என்ற குறிப்பை நமக்கு தருகிறார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தது உலகம் எதிர்பார்த்தது, நபிமார்கள் எதிர்பார்த்தார்கள், ரசூல்மார்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த உலகத்தினுடைய அமைப்பு இறுதி தூதர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அல்லாஹ் பதில் கொடுத்தான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான். அவர்களிலிருந்தே அவன் ஒரு தூதுவரை தேர்வு செய்து அந்த மக்களுக்கு அனுப்பி தந்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மலையிலே சொல்லித் தருகிறான். இப்படி பெருமானாருக்கு எல்லாமே தேர்வு செய்து திட்டமிட்டு கொடுக்கப்பட்டது. எதிர்பார்க்கப்பட்ட நபி என்பதினாலே எல்லாத்தையும் அல்லாஹ் திட்டமிட்டு கொடுத்தான். நான் நட்பை எப்படி தேர்வு செய்கிறோம்?
விரும்பினால் சேருவோம், வேண்டாம் என்று நினைத்தால் ஒதுங்கிக் கொள்வோம். இன்றைய உலகம் காசு, பணம், அந்தஸ்து, பதவி இதை வைத்து ஒரு கூட்டம் கூடுகிறது, இருக்கிற கூட்டம் கலைகிறது இல்லையா? ஆனால் நபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த நட்பும் கூட தேர்ந்து கொடுத்தான். அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபர்ருஹா குலூபன் வஅமகுஹா இல்மன் வஅகல்லுஹா தகல்லுஃபன் ஹும் இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பதி நபியிஹி வலிகாமத்தி தீனி. அதாவது சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சஹாபாக்கள் யார்? கஷ்டங்களை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். எதற்கு? இந்த தீனை நிலைநாட்ட, நபிகளோடு தோழமை கொள்ள, நபிகளோடு தோழமை கொள்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தான். எனவேதான் பாரசீகத்தில் எங்கோ பிறந்த சல்மான் நபிகளுக்கு தோழராக மாறினார். அபூஜஹலின் வீட்டில் பிறந்த இக்ரிமா நபிகளுக்கு தோழராக மாறினார். அபூ லஹப் குர்ஆன் கண்டிக்கிறது, குர்ஆன் எச்சரிக்கிறது, நரகத்திற்குரியவன் என்று சொல்லுகிறது. அந்த அபூ லஹப் பெற்றெடுத்த பிள்ளை துர்ரா நபிகளினுடைய தோழியாக மாறினார். வேத பண்டிதராக இருந்த, யூத மதத்தின் மிகப்பெரிய பண்டிதராக இருந்த அப்துல்லா இப்னு சலாம் நபிகளின் தோழராக மாறினார். எப்படி கிடைத்தது? அல்லாஹ்வின் முடிவு, தேர்வு. யாருக்கு அல்லாஹ் தேர்வு செய்தானோ அவரை மட்டுமே பொறுக்கி கொடுத்தான் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தோழர்களாக. இப்படி பார்த்து பார்த்து செதுக்கி எதிர்பார்க்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் வந்த புண்ணியமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் அவர்களை பற்றி பேசுகிறோம், அவர்களை கொண்டாடுகிறோம், அவர்கள் மீது புகழ் மாலை சூட்டுகிறோம். பெருமானாரின் வாழ்க்கையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று எண்ணி கருதி இந்த மாதிரியான நல்ல சபைகளிலே குழும்புகிறோம், கூடுகிறோம். வல்ல அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை, நோக்கங்களை நிறைவு செய்வானாக. எல்லா விதமான சர்வ சகல பாக்கியங்களையும் சௌபாகியங்களையும் யாவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நோய் நொடிகள் இல்லாத நீண்ட பெருவாழ்வை, மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்களை விட்டு உங்களையும் என்னையும் உலகத்து மக்கள் யாவரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. திடீரென்று இன்று வரக்கூடிய ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. பூமி உள்வாங்கப்படுவதை விட்டு பாதுகாப்பானாக. தொற்று நோய்கள் பரவுவதை விட்டு பாதுகாப்பானாக. தொடர் நோய்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வபா நோய்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆங்காரமுடன் வரும் நோயும், ஔஷதமில்லா மாநோயும், ஏங்கித்திணறும் மரண நோய், ஈழ இழப்பு, நீரடைப்பு, 4448 நோய்களையும் நாங்கள் காணாதோடிடச் செய், நல்வழி காட்டும் ரஹ்மானே என்று பல்லாக்கு அவுலியா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த துவாவையே அல்லாஹ்விடத்தில் நாமும் துவாவாக வைப்போம். வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து விதமான காரியங்கள் லேசாக்கி, நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தியாக்கி, நம்முடைய துவாக்களை, அமால்களை அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே நம் யாவரையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.